போன வாரம் ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு. 100 சாமின்னு ஒரு படம். விஜய் ஆண்டனி சுவாசிகா நடிச்ச படம். என்ன படம் பேரு? 100 சாமி. 100 சாமி. அதாவது பிச்சைக்காரன் படம் பண்ணாரு. பிச்சைக்காரன் படம் பண்ணால அந்த டைரக்டர் சசி சார் அவர் பண்ணியிருக்காரு. அந்த சாங் லிரிக்கல் வீடியோ வந்துச்சு. சூப்பராக இருக்குது. வேணா பாரு. மாயக்கணவன் ஒரு சாங். செம்ம மெலோடி சூப்பராக இருக்குது. அவங்க அந்த சுவாசிகா அப்புறம் விஜய் ஆண்டனியுடைய கெமிஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட். சுவாசிகா ஏன் லப்பர் பந்து படத்தில் ஹீரோயினுடைய அம்மாவை நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இதில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்க்கும்போதே ஒரு லிரிக்கல் வீடியோ பார்க்கும்போதே வந்து அவ்வளோ அழகாக ஒரு அந்த படத்தில் இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு வருது. அதோடய சசி சார் வந்து நல்லா பண்ணுவார். நல்லா எல்லா படமுமே தரமான படமாக கொடுத்தாரு. இந்த படம் நல்லா அவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரியும் பக்காவாக இருக்கும். படம் பார்க்கணும் போல தோணுது. இப்போவே அந்த படத்தோடைய பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் வந்து விஜய் ஆண்டனி படம் வேறு. ஆமாம் கண்டிப்பாக. 8 தொட்டாக்கள் ஹீரோ வெற்றி நடித்தார்ல. இப்போ ரீசெண்டாக ஒரு 8 தொட்டாக்கள் படம் இருக்குல்ல, நான் தெரிஞ்சுருக்காரு. 8 தொட்டாக்கள்னு ஒரு படம், அது பெரிய ஹிட்டான படம். அந்த படத்தில் ஹீரோ அவர் அந்த படம் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து அதர்ம கதைகள்னு ஒரு படம் பண்ணி நல்ல அதர்ம கதைகள்னு ஒரு படம். அந்த படம் வந்து நல்லா பேசப்பட்ட படம். அந்த படத்துடைய டைரக்டர் வந்து மறுபடியும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. படத்து பேர் வந்து பேப்பர் ஏஜென்ட். அந்த படம் வந்து இப்போ மே ஜூனில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆகும். டைரக்டர் பேர் வந்து வேல் காமராஜன்.